ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியல் நெக்ஸ்ட் வீடியோஸ் ஒரு ரிவ்யூ பார்க்கலாமாங்க. மகா என்னென்ன திருட்டுத்தனத்தை பண்ணாங்களோ அது எல்லாமே சிவா வந்து கண்டுபிடிச்சிட்டு வந்து அன்னபூர்ணிக்கிட்ட அங்கே ஆதாரத்தோட நிரூபிச்சிடுறாங்க. இதை கேட்ட அங்கே அன்னபூர்ணியும் மகா இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாது, அதுவும் இல்லாமல் மகாவை நான் என்னென்னமோ நினச்சேன், ஆனால் இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு இவ்வளோ ஃப்ராடுத்தனமாக பண்ணிட்டு அவள் நிரபராதி மாதிரி சிந்து மேலே பழி சுமத்திக்கிட்டு இருக்கா. இப்படி தப்பு பண்ணவங்க இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியும் இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாது மகா அப்படின்னு சொல்லிட்டு மகா கிட்ட சொல்லிட்டுறாங்க. மகா இதை கேட்ட உடனே, அக்கா நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேங்க, என்னை மன்னிச்சுக்கோங்கக்கா, இங்கே சிந்து இங்கே சிவாவோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவளை இந்த வீட்டு விட்டு துரத்தணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால் மட்டுமே அவளை இந்த வீட்டு விட்டு துரத்தணும் அப்படின்றதுனால தான் இது மாதிரி நான் பண்ணிட்டேங்க்கா, என்னை மன்னிச்சுக்கோங்கக்கா, நான் உங்கள் கால் விழுந்து கெஞ்சிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மகாவுமே அன்னபூர்ணி காலில் விழுடுறாங்க. உடனே அன்னபூர்ணியும், மகா நீ காலை விழுந்தாலும் சரி, நீ எப்படி கெஞ்சினாலும் சரி, உனக்கு மன்னிப்பே கிடையாது, அந்த அம்மன் நகையை திருடிருக்கியே, உனக்கு கொஞ்சமாவது பயம் இருந்திருந்தா நீ அப்படி ஒரு வேலையை செஞ்சிருப்பியா, அதுவும் செஞ்சதும் இல்லாமல் அந்த பழியை தூக்கி இங்கே சிந்து மேலே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்க. இப்படிப்பட்டவளை இந்த வீட்டுக்குள்ளே நான் எப்போவுமே அனுபவிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அன்னபூர்ணியுமே சொல்லிடுறாங்க. உடனே மகாவும், சிவா சொல்லு சிவா, நான் மறுபடியும் இப்படி ஒரு தப்பை பண்ண மாட்டேன், நான் உங்கள் அம்மா தானே, நீ எடுத்து சொல்ல வேண்டியதானே அன்னபூர்ணி அக்கா கிட்ட சொல்லு சிவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சிவா கிட்டையுமே சொல்கிறாங்க. உடனே சிவா கேட்டதும், அம்மா நான் உங்கள் மேலே நான் எவ்வளவோ மரியாதை வச்சுட்டு இருந்தேன், ஆனால் அப்போ கூட நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி ஒரு தப்பை பண்ணியிருக்க மாட்டீங்கன்னா யோசிச்சுட்டு இருந்தேன், ஆனால் நீங்கள் அங்கே நின்றுக்கிட்டு பேசிக்கிட்டுலாம் பார்க்குற போது எனக்கு மிகப்பெரிய ஒரு கோபமாக வந்துச்சு, உங்களை நான் அங்கேயே அடித்து கொண்டுடலாம் போல் கோபம் வந்துச்சு, ஆனால் அப்படி பண்ணாமல் நான் உங்களை நான் மன்னிச்சு விட்டுருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிக்கோங்க. எங்கள் அன்னபூர்ணி பெரியம்மா என்ன சொல்கிறாங்களோ நீங்கள் அதை கேட்டுக்கிட்டு நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அது இல்லாமல் அன்னபூர்ணி பெரியம்மா இந்த வீட்டை விட்டு போக சொன்னாங்களா, அதே மாதிரி நீங்கள் இந்த வீட்டை விட்டு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சிவாவுமே சொல்லிடுறாங்க. அதே பட்சத்தில் இங்கே நீங்கள் சிந்து மேலே போட்ட பழி எல்லாமே இங்கே நீங்கள் பண்ண தப்பு தான், அதுவும் இல்லாமல் சிந்து ஒரே தப்பு தான் பண்ணா, என்ன பொய் சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டா, ஆனால் வேற எந்த ஒரு தப்புமே பண்ணாத சிந்து மேலே நீங்கள் இப்படி ஒரு பழியை நீங்கள் போட்டது மிகப்பெரிய ஒரு தப்பு. அதுவும் இல்லாமல் நீங்கள் தப்பு பண்ண நீங்கள் தண்டனை நீங்கள் தான் அனுபவிக்கணும், அதை நீங்கள் சிந்துவை அனுபவிக்கிறதுக்கு நீங்கள் எப்படி நீங்கள் மனசில் நினச்சிங்க, அப்படி நினச்சிட்டு இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கவே கூடாது, அன்னபூர்ணி பெரியம்மா என்ன சொன்னாங்களோ நீங்கள் அதுதான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவாவும் சொல்லிடுறாங்க. உடனே இங்கே பைரவியுமே நின்றுக்கிட்டு, சிவா எனக்கு இவங்க மேலே சந்தேகமாக இருந்துச்சு, அவங்க வளவலன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருந்தாங்க, அதுவும் இல்லாமல் எந்த ஒரு விஷயம் இங்கே இந்த வீட்டில் பேசினாலையும் எந்த ஒரு தப்பு நடந்தாலையும் அங்கே சிந்து மேலேயே இந்த பழியெல்லாம் தூக்கி போட்டுக்கிட்டு இருந்தாங்க, ஆனால் அப்போ கூட நான் அந்த அத்தை மேலே நான் எந்த ஒரு சந்தேகமும் படலை, ஆனால் இப்போ அந்த 1,00,000 காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பாருங்கள், அப்போ தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு கோபமும் வந்துச்சு. அத்தை இப்படிலாம் பொய் சொல்லி இங்கே சிந்து மேலே பழியை தூக்கி போடுற போதெல்லாம் எனக்கு பயங்கர கோபமாக தான் இருந்துச்சு, ஆனால் அப்பயுமே எனக்கு சந்தேகமாக தான் இருந்துச்சு, இந்த தப்பை இங்கே மகாத்தை தான் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீ ஆதாரபூர்வமாக இப்போ நிரூபிக்கலைன்னா இப்போ மகாத்தா என்னென்னமோ பொய்யை சொல்லி அன்னபூர்ணி அத்தையை வந்து மனசு மாற்றி அவங்க நிரபராதின்னு சொல்லிட்டு இங்கே நிரூபிச்சுட்டு இருப்பாங்க. நீ மட்டும் இவங்க பண்ண தப்பை நீ இங்கே அன்னபூர்ணிக்கிட்ட புரிய வைக்கலனா இப்போ அன்னபூர்ணி அத்தையுமே ஏமாந்து எங்கள் மகாத்தையை நம்பி இங்கே சிந்து மேலே ரொம்பவே சந்தேகப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பைரவியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே என்னுமே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க சுவாத்தியும் எங்கள் அப்பா அம்மான்னு சொல்லிட்டு. எங்கள் மகா வந்து இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிவிட்டு அங்கே அன்னபூர்ணி கிட்ட மன்னிப்பு கேட்டாலுமே அன்னபூர்ணி அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு சம்மதிக்க மாட்டான்னு சொல்லிட்டு எங்கள் மகாக்கே தெரியும், ஆனால் தெரிஞ்சியும் இங்கே அன்னபூர்ணி அப்பையும் காலில் விழுந்து கெஞ்சுறாங்க. ஆனால் கெஞ்சியுமே அன்னபூர்ணி கொஞ்சம் கூட இறக்கம் காட்டாமல் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணுன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஆனால் இங்கே மகாவுக்கு இந்த விஷயமெல்லாம் தேவை தான், ஏன்னா மகா வந்து நிறைய விஷயத்த தப்பு பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்த வீட்டில் ஓசியில் உட்காந்து சாப்பிட்டு இருந்தாங்க, அதை சாப்பிடாம அவங்க அந்த வீட்டில் இருந்து சிந்துக்கு கெடுதல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாங்க. இப்படியேப்பட்ட ஒரு மனுஷனுக்கு அவங்க இப்படி தான் ஒரு தண்டனை கொடுக்கணும். அங்கே அன்னபூர்ணி எடுத்த முடிவில் எல்லாருமே கரெக்டுன்னு தான் நினைப்பீங்க, ஆனால் இங்கே அன்னபூர்ணி வந்து கரெக்டாக எடுத்திருக்காங்க, கரெக்டான ஒரு முடிவை எடுத்திருக்காங்கன்னா அது மகா ஒரு விஷயத்தில் மட்டும்தான். ஏன்னா மகா தப்பு பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டு எல்லாருக்கும் சம்மந்தம் இருந்தாலையும் அவள் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிறாங்க. உடனே எசைக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு, அக்கா நான் ஏதோ தெரியாமல் மகா அக்கா வந்து தப்பு பண்ணிட்டாங்க, நீங்கள் மன்னிச்சு விட்டுருங்க, நான் வேணா இந்த வீட்டை விட்டு போகிறேன், ஆனால் அவங்கள மட்டும் இந்த வீட்டை விட்டு மட்டும் துரத்தி அனுப்பிச்சிட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எசக்கியுமே கெஞ்சுறாங்க. உடனே அன்னபூர்ணி பார்த்துட்டு, எசக்கி நீ வந்து என்கிட்ட பேசுகிறதுக்கு கொஞ்சம் கூட ரைட்ஸே கிடையாது, ஏன்னா நீங்கள் பண்ணதே மிகப்பெரிய ஒரு தப்பு, அந்த தப்பை பண்ணிவிட்டு நீங்கள் இப்படியெல்லாம் என்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாது, அதுவும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த வீட்டை விட்டு கண்டிப்பாக போகணும், அதுவும் இல்லாமல் இந்த வீட்டில் உங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே அன்னபூர்ணி வந்து சிவாவை பார்த்து, சிவா இவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாது, உங்கள் அம்மான்னு சொல்லிட்டு நீ இறக்கமெல்லாம் காமிட்டு
பெய்யக்கூடாது, அவங்க 2 பேரையுமே இந்த வீட்டை விட்டு துரத்தி அமி அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியுமே சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன அங்கே சிவாவுமே, அம்மா நான் உங்களை மரியாதையாக சொல்கிறேன், இந்த வீட்டை விட்டு நீங்கள் போயிடுங்க. ஏன்னா நீங்கள் இந்த வீட்டில் இருந்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் தப்பு பண்ணிக்கிட்டு தான் இருப்பீங்க, நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்னபூர்ணி சொன்ன விஷயத்த கேட்டு சிவாவுமே மகாவை திட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே எங்கள் மகாவுமே, சிவா நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டேன், ஆனால் அதை கேட்டு கூட நீ என்னை வீட்டை விட்டு போக சொல்கிற, நான் என்ன இருந்தாலும் உங்கள் அம்மாவாச்சே, நீ இந்த வீட்டை விட்டு எதுக்காக என்ன போக சொல்லிக்கிட்டு இருக்க, நான் தான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கல சிவா, நான் மறுபடியும் இப்படி ஒரு தப்பு பண்ண மாட்டேன் சிவா, என்னை மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கையை எடுத்து கும்பிடவும், உடனே சிவாவும், அம்மா நீங்கள் என்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க, உங்களை நான் அம்மான்னு கூப்பிட்றது கூட எனக்கு வாய் கூசுது, ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் சீப்பாக இப்படி ஒரு வேலையை செய்வீங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல, ஆனால் நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு நீங்கள் இப்படி ஒரு விஷயத்த பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ கூட என்னால் மனசு தேர்த்துக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து சொல்லுவோம். இதை கேட்ட அங்கே சிந்துவுமே சிவா கிட்ட போயிட்டு, இது டாக்டர் உங்கள் அம்மா தானே ஏதோ தெரியாமல் அப்படி ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, ஏன் மேலே தானே அந்த பழியை போட்டாங்க, அவங்கள மன்னிச்சு விட்டுரு சிவா அது டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்து வந்து சிவா கிட்ட சொல்லுவோம். சிவா வந்து, சிந்து நீ வேணா பெருந்தன்மையாக அவங்கள மன்னிச்சு இங்கே விட சொல்லலாம், ஆனால் நான் கண்டிப்பாக அவங்கள இங்கே விட மாட்டேன், உன் மேலே அவ்வளோ பெரிய பழியை தூக்கி போட்டுட்டு அவங்க கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல் அவங்க இந்த வீட்டுக்குள்ளே இருந்திருக்காங்க, தப்பு பண்ணவங்க யாரும் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, ஏன்னா நீ செஞ்ச தப்பை விட இவங்க மிகப்பெரிய ஒரு தப்பை செஞ்சுருக்காங்க, இதுக்கு மேலே இவங்களுக்கு மன்னிப்பே கிடையாது, நீ அவங்களுக்காக வந்து கேட்டுக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்லுவோம். உடனே இங்கே சிந்துவுமே, இது டாக்டர் அவங்க என்ன இருந்தாலுமே உங்கள் அம்மாவாயிட்டாங்க, எந்த தப்பு பண்ணாலையும் உங்கள் அம்மானா உங்கள் அம்மா தான், ஏன்னா அவங்க இந்த ஒரு டைம் மட்டும் நீங்கள் அவங்கள மன்னிச்சு விட்டுருங்க, அவங்க எவ்வளோ கெஞ்சுறாங்க சிவா டாக்டர் நான் சொல்கிறத கேளு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்லுவோம். சிந்து நான் உங்ககிட்ட சொல்லிட்டுல ஒரு டைம் தான் சொல்லுவேன், நீ அவங்கள பற்றி பேசிக்கிட்டு அவங்களுக்கு வக்காலத்து வாங்கிட்டு நீ வராத, ஏன்னா அவங்க செஞ்ச தப்புக்கு என்றைக்குமே மன்னிப்பே கிடையாது, அதுவும் இல்லாமல் நான் வந்து மறுபடியும் என்னோட வாயிலிருந்து அவங்கள அம்மான்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவாவுமே சொல்லிட்டுறாங்க. ஆனால் இதை கேட்ட எவ்வளவோ கெஞ்சி பார்த்தாங்க, இதுக்கு மேலே வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மகாவும் எசக்கியும் அங்கேருந்து வெளியவும் கிளம்புறாங்க. இங்கே பார்த்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க கோவமாகவும். அதுக்கப்புறம் இங்கே ரூமில் போய் உக்காந்துக்கிட்டு இது அன்னபூர்ணியுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என் கூடயே இருந்துக்கிட்டு இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல, ஆனால் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணவளை நான் என் கூடயே வச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணின்னு நினச்சிக்கிட்டே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே மகாவையும் அங்கே எசகியும் எங்கள் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டு இங்கே சிவாவுமே மேலே அன்னபூர்ணி ரூமுக்குமே போகிறாங்க. போனதுமே, அது பெரியம்மா நீங்கள் அது அம்மாவை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, அவங்க தான் அப்படி ஒரு தப்பை பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லாமல் இந்த வீட்டுக்குள்ளே இருந்திருக்காங்க, நீங்கள் எதுக்கு பெரியம்மா நீங்கள் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் எதுக்குமே வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சிவா சொல்லவும், இதை கேட்ட அன்னபூர்ணியும், இல்லை சிவா ஏன்னா இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு இவ்வளோ பெரிய தப்பெல்லாம் பண்ணியிருக்கேன் இருக்காங்களே, எனக்கு இது நினச்சாதான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்குது, அதுவும் இல்லாமல் நீங்கள் இது அந்த பணத்தை எங்கள் மகா தான் எடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து சொன்னும் போது நான் மகாவை நம்பவே கிடையாது, ஏன்னா மகா இந்த பணத்தெல்லாம் எடுத்துருக்க மாட்டான்னு சொல்லிட்டு நான் நம்பினேன், ஆனால் உன்னோட பேச்சை மீறி நான் அவளை நம்பினதுக்கு அவள் கொடுத்த மதிப்பு இதுதானா, அவள் கொடுத்த மரியாதை இதுதானா, ஆனால் அவன் மேலே நான் மிகப்பெரிய ஒரு அன்பும் மரியாதையும் வச்சுட்டு இருந்தேன், ஆனால் அவள் எல்லாமே கொச்சப்படுத்திட்டு இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டு போயிட்டாலே, அதை நினைக்கிற போது எனக்கு கஷ்டமாக இருக்குது, அதுவும் இல்லாமல் அந்த கோயிலில் எனக்கு அந்த நகைக்கு இன்சார்ஜாக வேறு போட்டுட்டு இருந்தாங்க, அங்கே எல்லாரும் என்னை ரொம்பவே அசிங்கமாகவும் பேசினாங்க, அந்த நகையை நான் தான் எடுத்தேன், அந்த நகையை எடுத்து நான் தான் உருக்கிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க, ஆனால் அதை கேட்குற போதெல்லாம் எனக்கு அங்கே அவமானமாக இருந்துச்சு. அப்போ வந்து நீங்கள் தான் அந்த நகையை கண்டுபிடிச்சிட்டு வந்து அங்கே அந்த கொடுத்த போது என்னோட மரியாதையை அப்போ தான் வந்துச்சு, ஆனால் அப்போ கூட எங்கள் மகா நான் தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு வார்த்தை கூட சொல்லலை, ஆனால் இப்போ கூட நீ அவங்க இப்படி ஒரு தப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நீ கண்டுபிடிக்கலனா அந்த ஒரு விஷயத்த அவங்க அப்படியே மூடி மறைச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அன்னபூர்ணி வந்து சொல்லவும், உடனே சிவாவும், பெரியம்மா நான் ஏதோ அவங்க இந்த ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, இதுக்கு மேலே அவங்களுக்கும் நம்மளுக்கும் எந்த ஒரு சம்மதம்னு சொல்லிட்டீங்கல்ல, இதுக்கு மேலே நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை நினச்சி நீங்கள் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க, எல்லாமே கூடிய சீக்கிரம் சரியாயிடும், நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருங்க, ஏற்கனவே உங்களுக்கு ரொம்பவே லோ சுகராக இருக்குது, நீங்கள் இப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் ரொம்பவே லோவாக தான் ஆகும், ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இப்படியெல்லாம் யோசிச்சுக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது, நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க, எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரியுமே சிவா வந்து ஆறுதல் சொல்லிட்டு கீழேயுமே வந்துடுறாங்க. கீழே வந்ததும் ஆறுமுகமும் பைரவியும் உக்காந்து பேசிக்கிட்டு இருக்கவும் சிவா வந்து அங்கே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. உடனே ஆறுமுகமும், சிவா நீ அவங்க இந்த தப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எப்படி
கண்டுபிடிச்ச? எனக்கே ரொம்பவே ஷாக்கிங்காகவும் இருக்குது. பட் அவங்க இப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் கூட நினச்சி பார்க்கல. ஆனால் உங்கள் அம்மா தான் தப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நீ கரெக்டாக கண்டுபிடிக்கலனா அவங்க இப்படியே போய் சொல்லிட்டு அவங்க தப்பிச்சிட்டு இருந்திருப்பாங்க. இங்கே சிந்து மேலே இப்படி இந்த எந்த ஒரு தப்பு பண்ணாலையும் சிந்து மேலே பழியை சுமத்திட்டு அவங்க இது வரைக்குமே தப்பிச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்போ முன்னாடி பண்ண தப்பு எல்லாமே இங்கே மகா சித்தி தான் பண்ணியிருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்லவும், உடனே இங்கே சிவாவுமே இல்லை ஆறுமுகம், நான் ஏதோ எதிர்ச்சியாக இவங்க அந்த அன்னபூர்ணி பெரியம்மா ரூம்லேருந்து வந்தாங்க, ஏதோ எடுத்துகிட்டு போனாங்க வேறு, நான் அதான் ஃபாலோ பண்ணிட்டு போனேன். ஆனால் அவங்க அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு வக்கீல்கிட்ட கொடுத்து எஸ்சிக்கு வெளியே கொண்டு வந்து எஸ்சிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ஒரு கோயில் நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நின்று கேட்குற போது தான் எனக்கே தெரிய வந்துச்சு இவங்க இவ்வளோ பெரிய வேலை பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. எஸ்சிக்கு அந்த நகையை திருடுனது காரணமே எங்கள் அம்மா சொல்லி தான் அந்த நகையை திருடி இருக்காங்க அவன் எசக்கி. ஆனால் இங்கே எசக்கி அந்த நகையை திருடுறதுக்குமே ஒரு காரணம். அந்த நகையை திருடி இங்கே சிந்து மேலே மிகப்பெரிய ஒரு பழியை போட்டு இந்த வீட்டை விட்டு துரத்தலான்னு சொல்லிட்டு அவங்க பிளான் போட்டுருக்காங்க. ஆனால் அவங்க போட்ட பிளானு எல்லாமே ஸ்பாயில் ஆகிடுச்சு. நம்ம அந்த நகையை எப்படியோ கண்டுபிடிச்சி அந்த நகையை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலனா இந்த பழி வந்து சிந்து மேலே விழுந்து தான் சிந்து இந்த வீட்டை விட்டு துரத்திருப்பாங்க அன்னபூர்ணி பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்லவும், உடனே இங்கே பைரவியுமே சிவா நீ கரெக்டான நேரத்தில் இப்படி ஒரு ஆதாரத்தோடு நீ வந்து இங்கே நிரூபிக்கலைன்னா இப்போ கூட அந்த பணத்தையும் அந்த நகையுமே திருடுறதுக்கு அங்கே சிந்து தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து நிரூபிச்சுட்ருப்பாங்க அப்படின்னு மாதிரியுமே பைரவி சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலையும் சிந்து இந்த கீழ்த்தரமான வேலையெல்லாம் எப்போவுமே பண்ண மாட்டா. ஆனால் அப்பயுமே மகாத்தை சொல்கிற போது இந்த விஷயத்த கண்டிப்பாக அந்த பணத்தை இங்கே சிந்து எடுத்துருக்க மாட்டான்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஆனால் இது எதுவுமே கேட்காம அன்னபூர்ணியத்தை மகாத்தை சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு அங்கே இது இப்படியெல்லாம் ஒரு சந்தேகப்பட்டு அங்கே சிந்துவை விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போயுமே சிந்து வந்து நான் அந்த பணத்தை எடுக்கலை, அந்த பணம் எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு மாதிரியுமே சொன்னாங்க. ஆனால் இது எதுவுமே கேட்காம மறுபடியும் மகாத்தை வந்து சிந்து வந்து ரொம்பவே டார்ச்சர் பண்ணி கேட்டாங்க. அந்த பணத்தை நீ தானே எடுத்த, எனக்கு நல்லாவே தெரியும், அந்த பணத்தை நீ எடுத்து இந்த கேன்டீனுக்கு தானே செலவு பண்ண, ஏன்னா அங்கே கேன்டீன் திறப்பு விழாக்கு எல்லாமே நிறைய செலவாயிருக்கும், அந்த பணத்தை வச்சு தானே நீ செலவு பண்ணுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போ இங்கே சிந்து தான் ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பா. சிவா நீ போய் சிந்து கிட்ட கொஞ்சம் ஆறுதலாக ஒரு 4 வார்த்தை பேசினா அவள் சரியாயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பைரவியுமே சொல்கிறாங்க. பைரவி சொன்னதை கேட்ட சிவாவும் ஆமாம் பைரவி, ஏன்னா எனக்குமே ரொம்பவே வருத்தமாக தான் இருக்குது, சிந்து ரொம்பவே அப்பாவி, ஏன்னா அப்பாவியாக இருக்கான்னு சொல்லிட்டு இங்கே சிந்து மேலே மிகப்பெரிய ஒரு பழியெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால் இருக்கவே முடியாது. ஏன்னா சிந்து வந்து எனக்கு செஞ்சது மிகப்பெரிய உதவியெல்லாம் செஞ்சுருக்கா. ஆனால் அப்போ கூட இங்கே சிந்து மேலே நான் இப்போ கூட பாசம் வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் அன்னபூர்ணி பெரியம்மா அங்கே சிந்து மேலே இருக்கிற கோவத்தில் எங்கள் சிந்து கூட சேர்ந்து வாழக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னைக்குனா ஒரு நாள் இங்கே சிந்துவை மன்னிச்சு இந்த வீட்டுக்குள்ளேயும் ஏற்றுப்பாங்க, அதுவும் இல்லாமல் சிந்து கூட சேர்ந்து நான் சந்தோஷமாக இருப்பேன், அதுவுமே கூடிய சீக்கிரம் நடக்கும் அப்படின்ற மாதிரியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கே சிவாவுமே உடனே இதை கேட்ட பைரவியுமே சிவா இது மாதிரி நடந்தால் எனக்குமே ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்கும், ஏன்னா இங்கே சிந்து வந்து ரொம்பவே ஒரு நல்ல ஒரு பர்சன், பட் ஆனால் அவள் சந்தர்ப்ப சூழ்நிலையில் உன்னை பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. அதனால் மட்டுமே எங்கள் அன்னபூர்ணியத்தை சிந்து மேலே பயங்கர கோபமாக தான் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் தெரிஞ்சு இப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி அத்தையால் இப்படி புரிஞ்சிக்க முடியல, அதுவும் இல்லாமல் மன்னிக்க முடியாமல் இருக்காங்க. ஆனால் இங்கே சிந்து பண்ண தப்பை விட இங்க மகாத்தை வந்து மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க. சிந்து வந்து உங்களை பிடிச்சிருக்கிறதுனால உங்களை பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, நீங்கள் இல்லைனா வாழ முடியாதுன்றதுனால அவங்க உன்னை பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி இருந்தாலையும், ஆனால் இவங்க மற்றவங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கணும்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் பண்ணது மிகப்பெரிய ஒரு தப்பு. அதுவும் இல்லாமல் இப்போ சிந்து வந்து அந்த விஷயத்தை நினச்சி எப்படி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காளோ, ஏன்னா அவங்க என்ன ஒரு தப்பு பண்ணாலையும் மகாத்தை இங்கே சிந்து மேலே பழியை சுமத்தி அங்கே அன்னபூர்ணியத்துக்கிட்டே இருந்து நிறைய இது விமர்சனங்களையும் வாங்கிக்கிட்டு இருக்காங்க சிந்து. ஆனால் சிந்து வந்து ரொம்பவே பாவம், ஏன்னா சிந்துவை நான் ரொம்பவே தப்பாக நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு போக போக தான் புரிய வந்துச்சு, அந்த சூரியகாந்திக்கு அந்த மருந்து அடித்து அதெல்லாம் காய வச்சதும் இல்லாமல் அதை யார் பண்ணதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி அங்கே எல்லோரும் முன்னாடியே நிரூபித்தது இங்கே சிந்து மட்டும்தான். சிந்து இப்படி எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் எல்லாருக்குமே நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனால் நாம் தான் அவளை ரொம்பவே தப்பாகவும் புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ கூட இங்கே அன்னபூர்ணி அத்தை வந்து எவ்வளோ சொன்னாலையும் அன்னபூர்ணி அத்தை மேலே மிகப்பெரிய ஒரு மரியாதை
மரியாதையும் அன்பும் வச்சுக்கிட்டு இருக்கா இங்கே சிந்து. ஆனால் இது எதுவுமே புரிஞ்சுக்காம அன்னபூர்ணியத்தை அங்கே சிந்து மேலே செஞ்ச ஒரு தப்புனால இப்போ வரைக்குமே கோவமாக இருக்காங்க. இப்போ அவங்க இவ்வளோ கோவமாக இருக்கவே கூடாது. அதுவும் இல்லாமல் இந்த ஒரு கோவமெல்லாம் கூடிய சீக்கிரம் அங்கே அன்னபூர்ணி அத்தைக்கிட்ட இருந்து எல்லா கோவமும் தெனியும், அது நடக்கிற காலமும் வரும். ஆனால் இப்போ சுவாதிக்கும் உங்களுக்கும் நிச்சயதார்த்தம் வேறு பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் உங்கள் 2 பேருக்கும் டிவோர்ஸ் கிடைச்சிருச்சுன்னா அது முடிஞ்ச கையோட உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணுறதா அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் நான் சாகிற வரையும் சிந்து மேலே இருக்கிற கோபம் எனக்கு போகாது. அதுவும் இல்லாமல் நான் இருக்கிற வரைக்கும் இங்கே சிந்துக்கும் சிவாவையும் நான் சேர்த்து வைக்க மாட்டேன். இங்கே சுவாதிக்கும் சிவாக்கும் தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்குற போது தான் எனக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. சிவா, நீ அன்னபூர்ணி அத்தை சொல்கிற மாதிரி நீ கேட்டுறாத. சிந்து விஷயத்தில் மட்டும், நீ வேறு எந்த விஷயத்துலனாலும் மட்டும் நீ அன்னபூர்ணி அத்தை சொல்கிறத கேளு. ஆனால் சிந்து விஷயத்தில் எந்த ஒரு முடிவும் உன்னை கேட்காம எடுத்தாங்கன்னா நீங்கள் அந்த ஒரு முடிவுக்கு மட்டும் நீ சம்மதிக்காத அப்படின்னு சொல்லிட்டு பைரவி வந்து சொல்கிறாங்க. உடனே இதை கேட்ட சிவாவும், பைரவி நீ சொல்கிற மாதிரி தான், எனக்கு சிந்து மேலே இருக்கிற கோவமோ விருப்போ எதுவுமே கிடையாது. ஏன்னா சிந்துவை நான் ரொம்பவே நல்லா வச்சு பார்த்துக்கணும். ஏன்னா சிந்து வந்து நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிட்டா. இதுக்கு மேலேயுமே அவள் எந்த ஒரு கஷ்டத்தையும் அனுபவிக்கக்கூடாது. அவளை சந்தோஷமாக நான் வச்சு பார்த்துக்குவேன். அதுவும் இல்லாமல் சிந்துவை விட்டால் எனக்கு வேறு யாருமே இல்லை. சிந்து ஒருத்தி மட்டும்தான் என் மனசுக்குள்ளே இருக்கா. அதுவும் இல்லாமல் என்னை மீறி அவங்க எதனா ஒரு நிச்சயதார்த்தமோ இல்லை கல்யாணமோ ஏற்பாடு பண்ணாலுமே அதில் எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி பெரியம்மாக்கிட்டேயே நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் அன்னபூர்ணி பெரியம்மா இங்கே சுவாதி கூட நீ ஒரு வருஷம் பழகு, அப்படி உனக்கு சுவாத்தியை பிடிக்கலன்னா அதுக்கப்புறம் நீ வேற ஒருத்தி கூட கல்யாணம் பண்ணிப்பா, ஆனால் அப்போ கூட நான் உன்னை சிந்து கூட சேர்த்து வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அன்னபூர்ணி பெரியம்மா சொல்கிறத கேட்டால் தான் எனக்கு ஒரு சைடு வருத்தமாக இருக்குது. நான் சின்ன வயசுலேருந்து அன்னபூர்ணி பெரியம்மா சொல்கிறதெல்லாம் கேட்டு நான் பழகிட்டேன். ஆனால் இப்போ நான் கொஞ்சம் எனக்கு தெளிவாகிடுச்சு. சிந்துவை மட்டும் நான் பிரிஞ்சு வாழ மாட்டேன். வேறு எந்த ஒரு விஷயம் அன்னபூர்ணி பெரியம்மா சொன்னாலையும் நான் கேட்பேன். ஆனால் சிந்து விஷயத்தில் எந்த ஒரு முடிவுமே நான் அவங்கக்கிட்ட நான் சம்மதிக்க மாட்டேன். சிந்துக்கு எதிராக எந்த ஒரு விஷயம் பண்ணாலையும் அதுக்கு நான் ஒத்துக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவாவுமே சொல்லிட்டுறாங்க. இதை கேட்ட அங்கே பைரவியும், சரிங்க சிவா, அங்கே அன்னபூர்ணி அத்தை வந்து ஒரு சந்தேகத்தில் பணத்தை நீ தான் எடுத்துன்னு சொல்லிட்டு அங்கே சிந்துவை வேற கேட்டுட்டாங்க. சிந்துவுமே வருத்தப்பட்டுக்கிட்டு ரூமில் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பா. அங்கே சிந்துவை போயிட்டு நீங்கள் சமாதானப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பைரவியுமே அமுச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, பைரவியுமே சொன்னதும் இங்கே சிவாவுமே அங்கேருந்து கிளம்பவும் இங்கே சிந்து ரூமில் உட்காந்துக்கிட்டு பைரவி சொன்ன மாதிரி அழுதுகிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா எவ்வளோ நல்லது பண்ணியுமே அன்னபூர்ணி அத்தை என்னை நம்பாமல் என் மேலே சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் நான் சொன்ன பொய்யை நினச்சிக்கிட்டு இப்போ வரைக்குமே என் மேலே கோவமாக தான் இருக்காங்க. கடைசி வரைக்கும் என்னை இங்கே சிவா கூட சேர்த்தே வைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. என்ன இருந்தாலுமே சிந்து ரொம்பவே பாவனே சொல்லலாம். ஏன்னா இங்கே அன்னபூர்ணியத்தை கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் இறக்கம் இல்லாமல் சிந்து மேலே ரொம்பவே சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கூடிய சீக்கிரம் இங்கே சிந்து மேலே இருக்கிற கோவம் வந்து அன்னபூர்ணிக்கிட்ட இருந்து போகும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அங்கே சிவாவுமே அன்னபூர்ணி வந்து கண்டிப்பாக மாற்றி இங்கே சிந்துவை வந்து இந்த வீட்டுக்குள்ளே வாழ்கிறதுக்கு கண்டிப்பாக கூட்டிகிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் என்ன, சிவாவுமே சிந்துக்கிட்ட போயிட்டு, சிந்து எதுக்காக நீ அழுதுகிட்டு இருக்க, அன்னபூர்ணி பெரியம்மா எங்கள் அம்மா சொன்னதுனால உன் மேலே சந்தேகப்பட்டு கேட்டுட்டாங்க, அதனால நான் அன்னபூர்ணி பெரியம்மாக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், உங்களுக்காக நீ என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்லவும் உடனே இங்கே சிந்துவுமே, டாக்டர் நீ எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்க, ஏன்னா என்னை வந்து அன்னபூர்ணி பெரியம்மா என்னை நம்பாமல் இங்கே அன்னபூர்ணியத்தை என்னை நம்பாமல் சந்தேகப்பட்டது தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அந்த பணத்தை எடுத்துருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியும். ஆனால் என் மேலே இருக்கிற கோவத்தில் அவங்க எல்லார் முன்னாடியும் என்னை ரொம்பவே அசிங்கமாகவும் ட்ரீட் பண்ணுறாங்க. அதை நினைக்கிற போது தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இப்போ வரைக்குமே நான் அன்னபூர்ணியத்தை மேலே மிகப்பெரிய ஒரு மரியாதையும் அன்பு வச்சுக்கிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாமல் அவங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு கடைசி வரைக்கும் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அவங்க இப்போ கூட என்னோட அன்பையும் பாசத்தையும் புரிஞ்சிக்காமல் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் மகாத்தா என்ன சொன்னாலுமே அங்கே அன்னபூர்ணியத்தை நம்பிக்கிட்டு என் மேலே சந்தேகப்பட்டுக்கிட்டு என்ன ரொம்பவே கஷ்டமாகவும் ரொம்பவே இது அசிங்கப்படுத்தியும் பேசிகிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி ஒரு நாள் கூட என்னை வந்து அங்கே சுவாதிக்கும் சிவாக்கும் தான் கல்யாணம் நடக்கும், அது யார் வந்தாலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியத்தை என்கிட்டயே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் கேட்குற போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தாலையும் ஆனால் அன்னபூர்ணியத்துக்கு என் மேலே இருக்க கோபம் ஒரு நாள் வந்து மறையும், அப்போ நான் பேசிக்கிறேன். அதுவும் இல்லாமல் என்னைக்கா ஒரு நாள் எனக்கு
இதுக்கு ஒரு தீர்ப்பு வரும், அதுவும் இல்லாமல் நல்ல ஒரு முடிவு இங்கே அன்னபூர்ணியத்தை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் இது கடைசி வரைக்கும் மாறாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வரைக்குமே சுவாதிக்கு உங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி பிரியமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் அன்னபூர்ணியத்தை சொல்கிற மாதிரி நீங்கள் கேட்டுட்டிங்கன்னா என்ன உயிரோடையே பார்க்க முடியாது. நான் வாழ்ந்தா உங்கள் கூட தான் வாழ்வேன், அப்படி இல்லைனா நான் இறந்தே போயிடுவேன். உங்கள் கூட சேர்ந்து வாழ முடியலனா நான் கண்டிப்பாக அப்படி ஒரு முடிவு தான் எடுப்பேன். ஏன்னா நான் உங்கள் மேலேயும் சரி எங்கள் அன்னபூர்ணியத்து மேலேயும் சரி நான் மிகப்பெரிய ஒரு அன்பும் உயிரே வச்சுக்கிட்டு இருக்கேன் உங்கள் மேலே. ஆனால் நீங்களே இப்படிலாம் பண்ணுற போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஆனால் டாக்டரே நீ அன்னபூர்ணியத்தை சொல்கிற மாதிரி மட்டும் கேட்டுறாத டாக்டரே, என்னோடய விஷயத்தில் மட்டும் கேட்டுறாத, உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஏன்னா நான் உங்கள் மேலே நான் மிகப்பெரிய பாசமும் என்னோட உயிரும் வச்சுக்கிட்டு இருக்கேன். என்னோட உயிர் வந்து என்னை விட்டு பிரிஞ்சிச்சுன்னா, அதுவும் இல்லாமல் என்னோட சாவுக்கு நான் உங்கள் பேரை யாருமே நான் எழுதி வைக்காமல் நீங்கள் இருந்தால் மட்டும்தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரியுமே நான் செத்தே போயிடுவேன். சுவாதியை மட்டும் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா சத்தியமாக சுவாதியோட வாழ்க்கையும் நாசமாக போகும், உங்களோட வாழ்க்கையுமே நாசமாக போகும். உங்கள் மனசுலையும் நான் தான் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நீங்கள் அன்னபூர்ணி பிரியமாக சொல்கிறாங்க, அந்த அன்னபூர்ணியத்தை சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி ஒரு முடிவை எடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சிந்துவுமே சொல்லவும், உடனே இங்கே சிவாவுமே சிந்து நீ எதுக்குமே கவலைப்படாத, அன்னபூர்ணி பெரியம்மா உன் விஷயத்தில் எந்த ஒரு முடிவும் என்னை கேட்காம எடுத்தாங்கன்னா அதில் நான் கொஞ்சம் கூட சம்மதிக்கவே மாட்டேன். அதுவும் இல்லாமல் சுவாதிக்கும் எனக்கும் அங்கே கேம்பஸ் இன்டர்வியூ போயிட்டுருக்க போது இங்கே நிச்சயதார்த்தமும் பண்ணாங்க. அதில் எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு உனக்காக நான் அன்னபூர்ணி பெரியம்மா கிட்ட நான் எப்போவுமே எதிர்த்து பேசுனதே கிடையாது. அந்த ஒரு விஷயத்துக்காக நான் அன்னபூர்ணி பெரியம்மா கிட்ட பேசினேன். அதே மாதிரி தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்கிறது தான், கடைசி வரைக்கும் நீ தான் எனக்கு, அதே மாதிரி நான் தான் உனக்கு. அது மாதிரி கடைசி வரைக்கும் நான் யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நான் கல்யாணம் பண்ணாமல் இப்படி இருக்கிறவன் தவிர நான் உன்னை விட்டு எப்போவுமே நான் பிரிய மாட்டேன். அன்னபூர்ணி பெரியம்மா வேற ஒரு பொண்ணை பார்த்து எனக்கு நிச்சயதார்த்தம் பண்ணாலையும் கண்டிப்பாக நாங்கள் சுவாதியோ சரி இல்லை மற்றவங்களோ சரி நான் யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவாவுமே சொல்கிறாங்க. இதை கேட்ட அங்கே சிந்துவுமே ரொம்பவே சந்தோஷமா, டாக்டரே எனக்கு இது போதும் டாக்டரே, எனக்கு இது போதும், எனக்கு இது கேட்குற போது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் என்னை விட்டு பிரியாமல் இருந்தாவே எனக்கு அதுவே போதும் டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுறாங்க. உடனே சிந்து நீ எதுக்காக அழுற, நான் வந்து உனக்காக எப்போவும் நிற்குவேன், கடைசி வரைக்கும் நான் உனக்காக கண்டிப்பாக நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சிவாவுமே சொல்கிறாங்க. உடனே நீங்கள் சிந்துவும் டாக்டரே எனக்கு இதை விட வேறு எந்த ஒரு சந்தோஷமும் வேணாம். ஏன்னா இங்கே நான் கேட்டிங் திறப்பு விழாக்கு நான் அன்னபூர்ணி அத்தையை நான் கூட்டிகிட்டு வர சொன்னேன். என் வார்த்தையை நீங்கள் மதித்து அன்னபூர்ணி அத்தையை நீங்கள் ஹாஸ்பிட்டல் வரையும் கொண்டு வந்தீங்க. அதுவும் இல்லாமல் நான் சமைச்ச அந்த ஃபுட்டு இந்த கேசரியும் இங்கே குலோப் ஜாமுனும் அவங்கள சாப்பிட வச்சிங்க. எனக்கு அதை விட்டு எனக்கு வேறு எந்த ஒரு சந்தோஷமும் இல்லை. எனக்கு கடைசி வரைக்கும் அன்னபூர்ணியத்தை விட ஆசீர்வாதம் இருந்தால் நான் எப்போவுமே ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன். அதுவும் இல்லாமல் உனக்காக தான் நாங்கள் கேன்டீனுமே திறந்தேன். அதுவும் இல்லாமல் உன்னை நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும். உன்னை ஒரு நாள் கூட நான் பார்க்காம இருந்தேன்னா எனக்கு ரொம்பவே வருத்தமாகவும் இருக்கும். அதுவும் இல்லாமல் நீ இல்லாமல் ஒரு உலகத்தை நான் நினச்சி கூட பார்க்க முடியல. ஏன்னா நீ எனக்காக இப்படி நீ நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போதே எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது. அன்னபூர்ணி இப்போ அத்தை சொல்கிறதெல்லாம் நீ சின்ன வயசுலேருந்து கேட்டு இருந்த, ஆனால் என்னோட விஷயத்தில் அன்னபூர்ணி அத்தை சொல்கிறத நீ கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது ஒரு சைடு சந்தோஷமாக இருந்தாலையும் நீ அவங்க பேச்சை கேட்கலன்னு சொல்லிட்டு அவங்க உன் மேலே கோபமாக இருக்கலாம். ஆனால் அவங்க உன்னை எப்போவுமே அவங்க கிட்டேருந்து எப்போவுமே பிரிக்கவும் மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் உனக்கு ஒரு கெடுதலும் நினைக்க மாட்டாங்க. ஆனால் ஒரே விஷயத்தில் உங்களுடைய கல்யாண விஷயத்தில் அவங்க தப்பாக முடிவு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க தப்பாக முடிவு எடுக்கிறாங்கன்னா அது என்ன காரணம்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். என் மேலே இருக்கிற கோவத்தில் என்னை கஷ்டப்படுத்தணும், என்னை அசிங்கப்படுத்தணும், நான் செஞ்ச தப்பை வந்து எனக்கு உணர்த்தணும்னு சொல்லிட்டு அங்கே அன்னபூர்ணியத்தை இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் என் மேலே இருக்கிற கோவம் வந்து அங்கே அன்னபூர்ணியத்துக்கு போகும். அன்னைக்கு நான் அன்னபூர்ணியத்தையை ரொம்பவே சந்தோஷமாக வச்சு பார்த்துப்பேன். அன்னபூர்ணியத்துக்கு என்னென்ன வேணுமோ அதை எல்லாமே நான் செஞ்சு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சிந்துவுமே சொல்லுவோம். உடனே இங்கே சிவாவும் இப்போ பாரு சிந்து உன் ஃபேஸே எவ்வளோ அழகாக இருக்குது, பட் நீ இப்படியே சிரிச்சுக்கிட்டு இருந்தனா கடைசி வரைக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அன்னபூர்ணி பெரியம்மா என்னைக்கு உன்னை மன்னிச்சு ஏற்றுக்கிறாங்களோ அதுக்கப்புறம் உன்னை நான் கண் கலங்காமல் வச்சு பார்த்துப்பேன். அன்னபூர்ணி பெரியம்மா உன்னை இப்போ பிரித்து வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் என்ன பண்ணுறது, அவங்க உன் மேலே கோபமாக இருக்கிறதுனால இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவுமே கூடிய சீக்கிரம் சரியாகும். நீ எதுக்குமே கவலைப்பட்டு அழுதுகிட்டு இருக்காத.
அப்படின்னு சொல்லிட்டு சிவாவுமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே பைரவியுமே ஆறுமுகத்துக்கிட்ட இது ஆறுமுகம், எனக்கு சிவாவை பேசுகிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா சிவா வந்து இங்கே சிந்து கூட நிற்கிறதெல்லாம் நினைக்கிற போது ஒரு சைடு சந்தோஷமாக இருந்தாலையும் அன்னபுண்ணியத்தை சிந்துக்கு எதிராக நிறைய விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் சுவாதிக்கும் சிவாக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணதும் இல்லாமல் இந்த டிவோர்ஸ் ஆன கையோட அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் அப்போ என்ன பிரச்சனை நடக்க போதோ, ஆனால் சிவா மட்டும் எங்கள் சிந்து கூட கண்டிப்பாக இருந்தே ஆகுவார். அதுவும் இல்லாமல் அன்னபூர்ணியத்தை என்ன சொன்னாலையும் சிந்து விஷயத்தில் கண்டிப்பாக சிந்துக்கு எதிராக எந்த ஒரு விஷயமும் பண்ண மாட்டார்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இங்கே சிந்துக்கு ஆறுதலாக இருக்காங்க ஒரு பர்சன் அப்படின்னா இங்கே சிவா மட்டும்தான். சிந்து என்னமோ மிகப்பெரிய தப்பு பண்ணியிருக்கா, அவன் மேலே நானுமே கோவமாக தான் இருந்தேன். ஆனால் கடைசியில் தான் தெரிய வந்துச்சு அவள் ரொம்பவே நல்லவ. அவளுக்காக அவள் சந்தோஷத்துக்காக மற்றவங்க சந்தோஷத்தை அவள் கெடுக்க மாட்டா. அதுவும் இல்லாமல் மற்றவங்க சந்தோஷமாக இருந்தால் தான் அவளும் சந்தோஷமாக இருப்பான்னு சொல்லிட்டு எனக்கு அதுக்கப்புறம் தான் புரிய வந்துச்சு. நான் ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையில் இங்கே சிவாவை போய் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு போனாலையும் அந்த ஒரு அசிங்கத்தில் அப்பா வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க. அப்போ வந்து உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஆனால் கூடிய சீக்கிரமும் நான் வந்து உங்ககிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கிடுவேன். எனக்கு டிவோர்ஸ் பத்திரத்தில் மட்டும் நீங்கள் சைன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கோடி புண்ணியமாக இருக்கும். நான் வந்து உங்களை டிவோர்ஸ் பண்ண கையோட யூஎஸில் போய் நான் செட்டில் ஆகி நான் சந்தோஷமாக நான் நினச்ச மாதிரி வேலைக்கு போயிட்டு ஜாலியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்துக்கிட்ட பைரவியுமே சொல்கிறாங்க. ஆறுமுகம் கேட்டுக்கிட்டு இவ என்ன பேசினாலையும் என் கூட டிவோர்ஸ் பண்ணணுன்றத மட்டும் குறிக்கோளாக இருக்கா, இவளுக்கும் அன்னபூர்ணி அம்மாக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகமும் பேசிக்கிட்டு அப்படியே அங்கேருந்து வெளியே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்னதுக்குன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.